கண்மணி என்போட அடுத்த வர எபிசோட பார்த்திங்க அப்படின்னா கண்மணினால பார்த்திங்க அப்படின்னா அன்பு வந்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற நிலைமைக்கு ஆகிட்டாங்க. அன்புக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த புகை வந்து ஒத்துக்கல, வெயிலில் வந்து யாருக்குமே ஒத்துக்காது இந்த புகை, இதில் சமைக்கிறது சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்பு ஏற்கனவே கண்மணி கிட்ட வந்து சொல்லியிருப்பாங்க. கண்மணி அதை புரிஞ்சுக்காம அன்பு மேலே உள்ள கோவத்தில் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ஏசியிலே தான் இருப்பீங்களோ, உங்களால் விறகடுப்புலலாம் உன்னால் சமைக்கவே முடியாதா, போய் அதில் தான் சமைச்சாகணும்னு சொல்லிட்டு கண்மணி வந்து அன்புக்கிட்ட சொல்லிடுவாங்க. வேறு வழியே இல்லாமல் அன்பு அதில் சமைச்சு நிறையா அந்த புகையை வந்து சுவாசிச்சிருப்பாங்க. இதனால் அவங்க லங்ஸ் அஃபெக்ட் ஆகி அடுத்த நாள் வீட்டிலே மயக்கம் போட்டு விழுந்து வேலைக்கு கூட வராமல் இருப்பாங்க. ஏன்னா இவ்வளோ தான் இருந்துச்சு, அன்பை வந்து உள்ளே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வெளியே வரலையே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கண்மணி செக் பண்ணும் போது தான் அன்பு வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்க தெரியுது. அதுக்கப்புறம் அன்பு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே டாக்டர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்பு வந்து கொஞ்சம் சீரியஸான கண்டிஷனில் இருக்கார், இன்னும் கொஞ்சம் லேட்டாக வந்து அவருக்கு ரொம்ப முடியாமல் போயிருக்கோம், அவர் லங்ஸ் வேறு அஃபெக்ட் ஆகிருக்கு, இந்த மாதிரி புகையெல்லாம் இனிமேல் அவர்கிட்ட வராமல் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. கண்மணியின் குற்ற உணர்ச்சியில் அழுதுகிட்டு போய் சாமிக்கிட்ட வேண்டிகிட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் அன்புக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக குணமாகி வீட்டுக்கு வந்துடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.